இந்த மாதிரி கேட்க கூடாது. இருங்க நீ இல்ல இருங்க நான் இது வாங்க கிட்ட வாங்க உங்களுக்கு பதில் சொல்றேன். வேற இப்படி கொச்சம் போட்டு கிட்ட வாங்க இல்ல கிட்ட வாங்க இருங்க கிட்ட வாங்க நாங்க பதில் சொல்றேன். என்னன்னா யாரையும் மிரட்டவே இல்லை. யாரும் மிரட்டணும் போ இல்ல நான் சொன்னது என்ன இல்ல சட்ட ஒழுங்கு இருங்கப்பா. இப்போ வந்து எத்தனை நாள் ஆச்சு கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இருங்க நான் இல்ல கேளுங்க இருங்க நான் சொல்றது கேளுங்க. இந்த பகுதியில் நடைபெற்ற அந்த குற்றத்திற்காக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? உடனடியாக அவள் குண்டர் சட்டத்திலே அவளை கைது செய்யப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பொதுவாக சொல்லக்கூடாதுங்கிறது எங்களுடைய வேதனை. ஏன்னா இருங்க உரிய நடவடிக்கை நாங்கள் மிரட்டுற துணி எங்கள்கிட்ட கிடையாது. நாங்கள் தான் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். வேற அப்போசிஷன் வருங்க நான் சொல்ற கேளுங்க இருங்க அப்போ இருங்க இல்ல அப்படி தோணியெல்லாம் மாறவே இல்லை. அப்போசிஷன் பார்ட்டியும் கூட எங்களை அப்ரிசியேட் பண்ணுவாங்க. என்னையெல்லாம் நான் அந்த மாதிரி பாணிக்கு உள்ளவன் அல்ல. முதல்ல நீ கேட்டது வந்து எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுங்க. நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும், அதுக்கு தகுந்த பாதுகாப்பு அரணை உருவாக்க வேண்டும். நீங்கள் இருங்க அது மாதிரி ஒவ்வொன்றும் படிப்படியாக இப்போ முதலமைச்சர் செஞ்சுட்டு வர்றது. செய்யறதுக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் ஒரு வீடு புண்ணியாத்தினை பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் எவ்வளோ நாள் ஆகுது போய் செட்டில் ஆகுது? அதுக்கே நீங்கள் மாதக்கணக்கு ஆகுது. நீங்கள் கேள்வி கேட்குற சுலபம், ஆனால் பதில் சொல்கிறது எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் நீங்கள் உணர வேண்டும். இல்லை எங்களை பொறுத்தவரை ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தேர்தல் இதில் அறிக்கையில் விடப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான அம்சம். ஆகவே ஜாதிவாரி கணக்கு எடுத்தால் மட்டும்தான் நமக்கு இலக்கை எட்ட முடியும். அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்கியிருக்காரு, அதை பற்றி இல்லை ஒவ்வொரு இயக்கத்தை துவங்குவதற்கு அவர்களுக்கு உள்ள ஜனநாயக உரிமை. அவர் அந்த உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார். அவருக்கு இருக்கிற வேதனை என்ன என்பதை அங்கே இருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போறார் என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். கொஸ்டின்ஸ் இருக்குங்க. லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ்ங்கிறது வந்து மேஜர் இஷ்யூ, உங்களுக்கு தெரியாது கிடையாது. இன்னைக்கு வளர்ந்து வருகிற நகரம் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாண்ட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இன்றைக்கு போதைப் பொருட்கள் நடமாட்டம் இதெல்லாம் தடுத்துட்டு இருக்கிற ஒன்றையொன்னா தானே செய்ய முடியுங்க. அதற்காக வேண்டிய நடவடிக்கை எடுக்க. ஒருத்தர் வந்து ஒரு வீடு வந்து ஒரு பங்களா வந்து ஒரு காட்டுக்குள்ள கட்டிட்டு இருந்துச்சுங்க, அதுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறது? எப்படி கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு வீட்டை தனியாக கட்டி ஒரு இடத்துல இருக்கிறாரு. அது மாதிரி இடங்களில் இருக்கிற இடத்துக்குலாம் அதுக்கு எப்படி நான் வந்து இங்கே கேமரா வைக்கிறது, எப்படி அந்த ரூட்டில் மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் ஒன் பை ஒன்னாக தான் பண்ண முடியும். ஒரு அரசு வந்ததற்கு பிறகு பல்வேறு இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருகிற போது அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்று தான் இந்த அரசு கூர்ந்துக்கு விடுத்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. மேகதாது பிரச்சனையில் மத்திய அரசுக்கு அனுமதி வாங்க, தமிழக அரசுக்கு அனுமதி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இல்லை, தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரதத்தை சந்திக்கின்ற போது காவிரி நதியிலே இருக்கிற நீரை மேகதாது அணை போன்ற அணைகளை கட்டுவதை தடுப்புத்தே தீர வேண்டும், அதற்கான உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கடிதம் வழங்கியிருக்கிறார். இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு தாவேக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? இல்லைங்க, அது ஒன்றும் பின்னால்தான் நீங்கள் அதுக்குள்ளே வந்து எனக்கு இப்போதான் இதுவரைக்கும் இந்திய தமிழ்நாட்டில் நடைபெறாத ஒன்று கூட்டணி மந்திரி சபை என்பது இன்றுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணியில் நாங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதிகளை தந்தோமோ அந்த வாக்குறுதிகள் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகிய கூட்டணி மந்திரி சபையில் காங்கிரஸ், அதே போல் விடுதலை சிறுத்தைகள், அதே போல் இந்த இந்திய முஸ்லீம் லீக் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரையும் திறந்த மனதோடு இருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்று சொன்னால் நாங்களே அதற்கெல்லாம் பதில் சொல்வதை காட்டிலும் எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்றவர்கள் அதை நேரடியாக தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கோம். கூட்டணிக்கு பேர் தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லி பேர் ஏதாவது வச்சிருக்காங்க? அந்த மாதிரி ட்விட்டரில் வந்தது வேறு, அந்த மாதிரி எந்த பெயரும் வைக்கவில்லை. முதல்வர் வந்து திமுக தாவேக்கா மட்டும்தான் போட்டினாரு. இன்னைக்கு வந்து புதுசா ஆரம்பிச்சுக்கிற அண்ணாமலை அமைப்பு இருக்கிறவங்க வந்து அண்ணாமலை அமைப்புக்கும் டிவிக்கே தான் போட்டின்னு சொல்றாங்க. அவருடைய கருத்து. நாளடைவில் கரைந்துவிடும் என சொன்ன கட்சிகள் அமைச்சர் பதவியில் இருக்காங்க. செந்தில் பாலாஜி கருத்திற்கு கருத்து முடியாது. பொறுப்பற்றவர்கள் பொறுப்பாற்ற எல்லாவர்கள் உள்ளவர்கள் என்று சொல்வதற்கு அவருக்கு அது தகுதி இல்லை. ஆகவே ஏன் தொடர்ந்து அவர் முதலமைச்சர் அங்கே அமைச்சராக இருக்க முடியவில்லை? என்ன காரணம்? அதற்கு நீங்கள் அவரிடத்திலே தான் பதில் கேட்க வேண்டும்.
ஏன் அவரால் தொடர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற முடியவில்லை? என்ன காரணம்? உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நான் நேரு அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது அரசியல் பழி வாங்குற மாதிரி இருக்குமா? இல்லை, நீங்கள் எல்லா துறைகளிலும் இருக்கிற நடவடிக்கைகளை இதற்கு முன்னால் இருந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு, அதற்கு முன்னால் இருந்த அரசு அவருக்குரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நடைபெறுகிற ஒன்று. இந்தியா கூட்டணி கூட்டத்தை வந்து காங்கிரஸ், உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் நடத்துறாங்க. திமுக அதை புறக்கணிச்சிருக்கக்கூடிய நிலையில இதை எப்படி பாக்குதுன்னா, பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கட்சியுடைய கொள்கைகள் லட்சியங்களும் தனித்தனியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு நான் இப்போது பதில் சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னால் அவருடைய முடிவுகள் அது. அதற்கான பதில்களை அவர் அளித்ததற்கு பிறகு என்ன காரணம் என்று தெரிந்ததற்கு பிறகு தான் அதற்கு பதில் சொல்ல முடியும். இந்த லஞ்ச பிரச்சனைகளை பத்திரிகையாளர்கள் கண்காணித்து சொல்லணும்னு சொன்னீங்க. பத்திரிகையாளர்களுக்கு பல இடங்களில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு என்ன பாதுகாப்பு? பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டமே இந்த அரசு செய்யுமானது? உறுதியாக இது போன்ற நல்ல காரியங்களை செய்கின்ற உங்களை போன்றவர்களை ஊக்கப்படுத்துவதும் பாதுகாப்பளிப்பதும் அரசுடைய தலையாய கடமை. சட்டமாக கொண்டு தலையாய கடமைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். அவர் கேட்டார், என்னங்க அன்னைக்கு பதில் வேறு, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசம் சொல்கிறேன். அந்த மாதிரி நான் என்றைக்குமே நேச்சுரல் இல்லைங்க. அது மட்டும் எங்களுக்கு ரிக்வஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா அப்படி தவறாக எழுதுவருங்க, அப்படி தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை பணிபுண்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இல்லை என்னை பொறுத்தளவுக்கு